பிள்ளைகளின் நன்றிக்கடன். என்ன தவம் செய்தானோ இப்பிள்ளையைப் பெற என்று பிறர் சொல்லக் கேட்பதே மகன் தந்தைக்கு செய்யும் உதவி. குறைந்த ஊதியம் பெறும் ஒரு தந்தை தான் படிக்கவில்லை என்றாலும் கடன் பெற்று தன் மகன் நன்கு படித்து உயர்நிலைக்கு வர வேண்டுமென வெளியூரில் படிக்க வைக்கிறார். மகனோ தகாத நண்பருடன் சேர்ந்து ஊதாரியாக திரிகிறான். வேறு ஒருவன் தன் தந்தை 3 தலைமுறைக்கு வேண்டிய சொத்து சேர்த்து வைத்துள்ளதை நினைத்து ஊதாரியாக அவன் தலைமுறையிலேயே அழிக்கிறான். மற்றும் ஒருவன் தன்னுடைய முன்னோர்களின் பெருமையையே எப்பொழுதும் பேசி தன் கடமையை மறந்து வீணே காலம் கழிக்கிறான். இவர்களைப் போன்று பொறுப்பற்ற குறிக்கோள் இல்லாத சில இளைஞர்களை சமூகத்தில் காணலாம். இதுவா மகன் தந்தைக்கு செய்யும் உதவி, தன் தந்தைக்கு ஆற்றும் செயல்? ராதா வினோத் பால் கல்கத்தாவில் இருந்த புகழ்பெற்ற அகிலம் போற்றிய நீதியரசர். அவர் வங்காளத்தில் ஒரு சிறு கிராமத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்து கடுமையான முயற்சியால் கல்கத்தாவில் உயர்ந்த சட்டப்படிப்பு பயின்று உயர்நீதிமன்றத்தின் நீதி அரசராகவும் பின்னர் பன்னாட்டு சட்ட கமிஷன் உறுப்பினராகவும் சிறந்து விளங்கியவர். 2ஆம் உலகப் போரில் நிகழ்த்தப்பட்ட ஜப்பானிய போர்க்குற்றங்களை விசாரித்த டோக்கியோ பன்னாட்டு தீர்ப்பாயத்தில் 11 நீதிபதிகள் இடம்பெற்றிருந்தனர். அவர்களில் இந்தியாவின் ராதா பாலும் ஒருவர். 10 நீதிபதிகளும் ஜப்பானிய போர் தலைவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லிய நிலையில் நீதிபதி ராதா பால் மட்டும் அதை மறுத்து எழுதி தன் தீர்ப்பை சமர்ப்பித்தார். ஒரு சில மணித்துளிகளில் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி ஆகிய 2 நகரங்கள் மீது அணுகுண்டு வீசி பல்லாயிரக்கணக்கான மக்களை அமெரிக்கா அழித்தது எவ்வளவு பெரிய குற்றம் என்று அவர் கடுமையாக விமர்சித்தார். ஜப்பான் நாடு போர்க்குற்றம் புரிந்ததை அவர் ஒப்புக்கொண்டாலும் அது இந்த அளவுக்கு கடுமையில்லை என்றும் ஜப்பான் மட்டுமே போர்க்குற்றம் புரிந்த ஒரே நாடு இல்லை என்றும் அவர் தெளிவாக கூறினார். எனவே அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்றும் தன் தீர்ப்பை சமர்ப்பித்தார். நீதிபதி ராதா பாலின் இந்த துணிச்சலான பாரபட்சமில்லாத தீர்ப்பால் இந்தியா ஜப்பான் உறவு வலுப்பெற்றது. டோக்கியோவில் நீதிபதி ராதாபாலுக்கு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளதோடு அங்குள்ள ஒரு தெருவுக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதுவன்றோ மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றி. 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் நள்ளிரவில் சில துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதிகள் கள்ளத்தனமாக பாகிஸ்தானிலிருந்து மும்பை தாஜ் ஓட்டலிலும், ஒரு சிலர் வேறொரு நட்சத்திர ஓட்டலிலும், ஒரு சிலர் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்திலும் புகுந்து சரமாரியாக அங்கிருந்த மக்களை சுட்டனர். இது முற்றிலும் எதிர்பாராத தாக்குதலாகும். மும்பையை 2 நாட்கள் முற்றுகையிட்டனர். 176 பேர் மாண்டனர், பலர் காயமுற்றனர். உடனடியாக தில்லியிலிருந்து கமாண்டோ படையினர் மும்பை விரைந்து தீவிரவாதிகளை சுட்டு தள்ளி ஒரு சிலரை சிறைப்பிடித்தனர். இந்த கமாண்டோ படையின் தளபதியாக செயல்பட்ட மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் தன்னந்தனியாக தாக்குதல் நடத்தி சில தீவிரவாதிகளை சுட்டு அவரும் உயிர் நீத்தார். அவரது வீரச் செயலை பாராட்டி இராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இதுபோன்று பனியிலும் கடுங்குளிரிலும் நாட்டின் எல்லையை காத்து வரும் நம் நாட்டு இராணுவ வீரர்களும் போற்றுதலுக்கு உரியவர்கள் அல்லவா? இவர்கள் செய்யும் செயலால் இவர்களை பெற்ற பெற்றோரை நாடே பாராட்டுகிறதே. நன்கு படித்து உயர்நிலை அடைந்து சான்றோர்கள் அவையில் பலரும் பாராட்டும்போது தந்தையின் மகிழ்ச்சிக்கு எல்லையேது? இதனைத்தான் வள்ளுவர் குறளில் அறிவில் சிறந்து விளங்கும் மகனை பெற இவன் தந்தை என்ன தவம் செய்தானோ என்று அனைவரும் பாராட்டும் சொல்லே மகன் தந்தைக்கு செய்யும் உதவி என்கிறார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் என மக்கட்பேறு அதிகாரத்தில் பதிவு செய்திருக்கிறார்.